நேற்று பேருந்துகள் சென்னையிலேயே லாக் பண்ணிட்டு மக்கள் ஓட்டு போட முடியாத அளவுக்கு பேருந்துகள் இயக்கப்படலைன்றது ஒரு குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டுன்னு இல்லை, உண்மை. குற்றச்சாட்டுனா இல்லை, இது உண்மைதான். ஏன்னா பொங்கல் தீபாவளி போன்ற பண்டிகைகளுக்கு நம்ம அதிகமாக போக்குவரத்தை இயக்குறோம், பேருந்துகளை இயக்குறோம். மக்கள் இடம்பெயர்ந்து போகிறதுக்கு வசதியாக இருக்குது. இது ஒரு ஜனநாயக திருவிழா தான். இதுக்கு கவனம் எடுத்துக்கணும். பல்வேறு இடங்கள்ல இருந்து வாக்கு செலுத்தணும் ஆர்வமாக வர்றவங்களுக்கு வசதி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ அப்படி இருந்தாலும் கட்டணம் உயர்ந்துருது, மின்னுறுதி கட்டணம் உயர்ந்துருது, வர முடியாது இல்லை. அப்போ கவனம் எடுத்து கூடுதலாக இது பண்ணியிருக்கணும். 100 விழுக்காடு வாக்கு செலுத்துங்கன்றோம், அது வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும்ல. தவறு நடந்துச்சு. அதனால தேர்தல் ஆணையம் வாக்கு செலுத்துற நேரத்தை 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகரிக்கிறது சரியா இருக்கும். கூட்டணும். நீங்க 6 மணிங்கிறத 8 மணி வரைக்கும் கூட வைக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் எப்படி சார் ஏது வாக்குப்பதிவு ரொம்ப மாவட்டத்திலே ரொம்ப கம்மியா, மாநிலத்திலே ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க வாக்குப்பதிவு. ஒருவேளை இன்னும் மதியத்துக்கு மேல வேகம் எடுத்து செலுத்தலாம். 90% மேல வாக்குப்பதிவு ஆச்சுன்னா ஆட்சி மாற்றம் உறுதிங்க வருது. பதிவாகலைனாலும் ஆட்சி மாறணும். அதுக்கு தானே தேர்தல் வருது. அப்போ அதே ஆட்சி இருக்கணும்னா தேர்தல் நீங்களே இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. பழக்கத்தை விட இந்த டயத்தில் 2021 விட 2026 அதிகமான வாக்குப்பதிவு ஆயிருக்கு. இதை எப்படி பார்க்க? அதை நான் ஒரு நாட்டின் குடிமகனா நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் 60-70 விழுக்காடு தான் மொத்தமாகவே வாக்குப்பதிவாகும். அப்படி வர்றது நல்லதில்லை. ஏன்னா நமக்கு ஒரு கேள்வி எழும். இப்போ என்ன என் மக்களுக்கு மனநிலையில் என்ன? தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளர்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக அமைப்பு மேலேயே நம்பிக்கை இல்லையா? அது வருது இல்லை. இப்போ எது பிரச்சனைன்னு வருது. அப்போ நமக்கு இருக்கிற கடைசி உரிமை வாக்கு தான். நான் என்ன பார்ப்பேன்னா, தேசத்துரோக குற்றம் அப்படின்னு பாருங்க, வரி வைக்கிறது, அங்கே குண்டு வைக்கிறது, கொலை செய்கிறது, சொத்துக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து பதுக்கிறது, இதுதான் தேசத்துரோக குற்றம்னு இல்லை. ஜனநாயக கடமையாற்றாம தனக்கு இருக்கிற உரிமையை வாக்கு செலுத்தாம நிராகரிப்பதும் ஒரு தேசத்துரோக குற்றம் தான். அப்படிதான் நான் பார்ப்பேன். அது நாட்டு மீது இருக்கிற ஒரு பற்றை காட்டுற ஒரு நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு தலைவனை தேர்தல் இருக்கிற நம்மகிட்ட இருக்கிற ஒரு வாய்ப்பு. அதை பயன்படுத்தணும். அது இந்த வாட்டி அதிகமாக பதிவாகுதுங்கும் போது நமக்கு புதிதாக வருகிற பிள்ளைகள்கிட்ட ஒரு ஈடுபாடு இருக்கு, ஒரு பற்று இல்லை, வாக்கு செலுத்தணும் ஒரு பொறுப்புணர்வு இருக்குங்கிறது வரவேற்கத்தக்கது, நம்பிக்கை தருது.